பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே உலாவ விரும்புகிற ஒரு தேவன். அவர் நம் நடுவிலே உலாவி நம்முடைய தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அப்படி அவர் நமக்குள்ளே உலாவி நம் தேவனாய் இருக்கும் பொழுது நாம் அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். இந்த காலை வேளையில நான் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரே நம்மோடு கூட உலாவி நம்முடைய தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவருடைய ஜனங்களாய் நாம் பிரகாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று இங்கே கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிற ஒரே ஒரு ஸ்தலம் நம்முடைய சரீரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் தான் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆண்டவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறபடியினாலே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில தங்கி தாபரிக்கும். ஆகவே நாம் உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணும் பொழுது ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவ்வளவாய் ஆண்டவர் நம்மோடு தங்கி தாபரிக்க விரும்புகிற தேவன். நமக்குள்ளே உலாவி ஆண்டவர் நமக்குள்ளே மகிமைப்பட விரும்புகிற ஒரு தேவன். ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தந்து நம்மோடு கூட வாசம் பண்ணி எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நான் இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன், என் ஜனமாகிய இஸ்ரவேல் என்று இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல், உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். யார் நம்மை கைவிட்டாலும், நம்முடைய சொந்தங்கள் கைவிட்டாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், நம்பினவர்கள் கைவிட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்குள்ளே வந்து உலாவி வாசம் பண்ணுவதற்கு முன்பு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஆக்கினைகளை நம்மை விட்டு அகற்றுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்துருக்களை விலக்கி போடுகிறார். அப்படி விலக்கி விட்டுதான் ஆண்டவர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே இனி நாம் தீங்கை காணவே மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. இனி நாம் தீங்கை காணவே மாட்டோம். ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேம் நடுவில் வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் சீயோனிடத்திலே திரும்பி எருசலேம் நடுவில் வாசம் பண்ணுவேன். என் ஜனமாகிய எருசலேம் நடுவிலே, என் பிள்ளைகளாகிய சீயோனிடத்திலே நான் திரும்புவேன். எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எருசலேம் தான் சத்திய நகரம், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், அது பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கேதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நம்மைத்தான் அந்த பரிசுத்த பர்வதமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். நம்மைத்தான் அவருடைய பரிசுத்த ஆலயமாய் மாற்றி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒருபோதும் நாம் தீங்கை காணவே மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தர் நம் வாழ்க்கையின் நடுமையத்தில் இருக்கிறபடியினால் தீங்கை காண மாட்டோம். ஒரு நாளும் தீமை நம்மை அணுகுவது இல்லை. எல்லா சத்துருக்களை நம்மை விட்டு ஆண்டவர் விலக்கி போடுகிறார். ஆக்கினைகள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில நம்மை விட்டு அகற்றி போட்டு அவர் நம் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில உற்சாகம் அடைந்து ஆண்டவர் என்னோடு வாசம் பண்ண வருகிறார் என்று சொல்லி முழு பலத்தோடு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும். ஆண்டவர் எங்களுக்குள்ளே உலாவி எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் உமக்கு நன்றி சொல்ல நீர் உதவி செய்யும். இந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ளட்டும். அவர் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி சத்துருக்களை விலக்கி வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் வந்து வாசம் பண்ணுகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஆக்கினைகளை இன்றைக்கு நீர் விலக்கி போடுகிறீர். ஆண்டவரே, சத்துருக்களை விலக்கி போடுகிறீர், ஆக்கினைகளை அகற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நீர் மகிமைப்படுகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.